வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கருவாடு கத்திரிக்காய் போட்டு குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். கருவாடு ஒரு 4 பீஸ் வச்சுருக்கோம். வெங்காயம், புளி, மிளகாத்தூள், உப்பு, தக்காளி, கத்திரிக்காய், எண்ணெய், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, சீரகம், வெந்தயம். இப்போ கருவாடு குழம்பு வைக்கிறதுக்கு கடாய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றலாம், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, வெந்தயம், சீரகம் இதை 3 போட்டுடுறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. மூணும் போட்டிருக்கோம். கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. இப்போது பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் இதை 3 போட்டு இப்போ இதில் போட்டுடுறோம். நம்ம வாழைக்கருவாட்டில் குழம்பு வைக்க போகிறோம். அதை நல்லா க்ளீன் பண்ணிடுறோம். ஆனாலும் கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும். குழம்புல கொஞ்சம் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா உப்பு ஆல்ரெடி இதில் கருவாடில் இருக்கும். இப்போ இந்த கருவாடு இருக்கு இல்லைங்களா, இது வெங்காயத்திலே போட்டுடலாம். இப்போ வெங்காயத்தில் போட்டு கருவாடை நல்லா வதக்கிட்டு கருவாடை எடுத்து வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில். ஏன்னா வதக்கிட்டு எண்ணெயில் வதக்கிட்டு எடுத்து வச்சுட்டு குழம்பு கொதிக்கும் போது போட்டுக்கலாம். எதுக்குன்னா நம்ம குழம்புல முழுசாக இருக்கணும்னா லாஸ்ட்டில் போடலாம். இப்போ இதில் கருவாடெல்லாம் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் வதக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு இந்த கருவாடை எடுத்து வச்சிடலாம். இப்போது குழம்பு மிளகாத்தூள் இருக்குங்களா, வீட்டு மிளகாத்தூள், அதை போட்டுடுறோம். போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கோம். 3 தக்காளி, பெரிய தக்காளி 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். நான் எப்பவுமே சொல்கிறது தக்காளி மிக்சியில் அரைச்சா நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா அந்த கொட்டையோடு அரைக்கக்கூடாது. அந்த கொட்டையை எடுத்து அந்த ஜூஸ் எடுத்து தனியாக வச்சுட்டு பழத்தை மட்டும் அரைச்சிக்கணும். ஜூஸ் அப்படியே எடுத்து நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம். அது இப்படி அரைக்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறது. அந்த ஒன்று மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. கத்திரிக்காய் போட்டுடலாம். இப்போ கத்திரிக்காய் வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கத்திரிக்காய் வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆகட்டும். வாங்க, இந்த 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கத்திரிக்காயெல்லாம் வெந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம மேலே புளி ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்ச புளி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கருவாடை போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடலாம். பாருங்க, நல்லா கலராக எப்படி இருக்கு பாருங்க குழம்பு. கத்திரிக்காயெல்லாம் முழுசாக இருக்கும். அதனால தான் புளி லாஸ்ட்டில் ஊற்றுறது. கத்திரிக்காய் வெந்தும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு புளி சாதமே சாப்பிடுவோம். நம்ம கருவாடு குழம்புனா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நார்மலாக சாப்பிட்றத விட கருவாடு குழம்புனா எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம். அந்தளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டாக. இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.